الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்கிற அளவுக்கு அந்த குர்ஆன் வசனம் விரிவுபடுத்துகிறத பார்க்கலாம். ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், உள்ள அச்சங்களில் இருந்தும் ஒன்றாக இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ரீதியில் நம்ம இன்று பார்க்க இருக்கிறது அஸ்ஸனத்து சாதிசத்து மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி ஆறாவது வருடம் ஹிஜ்ரியில் இருந்து. இதற்கு முன்னால் உள்ள சம்பவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்னாடி சுருக்கமாக பார்க்க போனோன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முக்கியமான சம்பவங்கள், ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3, 4, 5 என்று சொல்லி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருடங்களை நீங்கள் சுருக்கமாக பார்த்துருப்பீங்க. இந்த இடத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதில் சம்பவங்களாக குறிப்பிடப்பட்டவைகள், சொல்லப்பட்டவைகள் என்று தெரிந்ததும் தெரியாததும் என்று நிறையவே இருக்கிறது. வரலாற்று சாதனையாளர்கள் என்கிறது கொஞ்சமாக இருப்பார்கள். சரித்திரத்தில் சோதனை செய்யப்பட்டவர்களுடைய சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த சோதனையில் ஆளப்பட்டவர்கள், அதனால் கஷ்டப்பட்டவர்கள் என்கிறவர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் மார்க்கத்தின் உட்பட்ட ரீதியில் வாழ்கிறவங்க, அவங்க வெற்றியாளர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் குறுகிய 10 வருடத்தில் 13 வருடங்கள் மக்காவில் அவர்கள் வாழ்ந்தார்கள், தாவா பணியை செய்தார்கள். ஆனால் அந்த தாவா பணியினுடைய பிரதி பிம்பமாக தெரிந்தது மதீனாவினுடைய வாழ்க்கை தான். எந்த அளவுக்கு அதில் கஷ்டப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அந்த 13 வருடங்கள் சாதிக்காத பெரிய சாதனையை குறுகிய 10 வருடத்துக்குள், அது நம்முடைய பார்வையில் அது 10 வருடம் பெரிய வருடம்தான். அவருடைய காலத்தில் அது ரொம்பவும் பெரிய வருடம். ஆனால் இன்றைய எந்த உலகத்தில் வாழ்கின்ற, நவீன உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் அல்லது மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான்கள் அல்லது மேலைத்திய நாடுகளில் மிகவும் பிரபல்யமான நாடுகளாக குறிப்பிடப்படக்கூடியவைகள், அவைகள் எதுவுமே செய்யாத உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதமாக சொல்லக்கூடிய ஆயுதம் ஊடகம். அந்த ஊடகத்தினாலேயே மாற்றங்கள் கொண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த அளவுக்கு மார்க்கத்தை எந்த ஒரு ஊடகமும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் சொல்ல போனோன்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய ஆட்சிங்கிறத உருவாக்குறதுக்கு ஒரு தளமாக பின்புலமாக தெரிந்த ஒரு இடம் என்றால் அது மதீனாவாகத்தான் இருக்கிறது. சுமாராக கிட்டத்தட்ட இந்த அரபு தீபகற்பம் முழுக்கவே அந்த 10 வருடத்தின் முடிவில் இஸ்லாத்தினுடைய மயப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக அது இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு 6வது வருடம், அதாவது ஹந்தக் போருக்கு பிற்பாடு, அப்படித்தானே? ஹந்தக் போருக்கு பிற்பாடு, சரிதானே? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹந்தக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹந்தக்கினுடைய அளவு என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அடுத்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை, நான் அதை சொல்லலை, நான் உங்களுக்கு அதை மேற்கூறாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு போகக்கூடிய தலைப்புக்குள்ள அதுவும் சில விடயங்கள் வரப்போகிறது. இந்த ஹந்தக்கின் பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் இதனோடு சம்பந்தப்படுகிறது. இதில் முதலாவதாக முஹர்ரம், ஹிஜ்ரி 6வது வருடம் முஹர்ரம் மாதம், கானத் ஸரியத்து ஃபில் முஹர்ரம் மின் ஹாதிஹி ஸனா கானத் ஸரியத்து முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு இலா குர்தாவுக்கு என்ன செய்தார்கள்? சரியா என்று சொன்னால் சிறிய படை. சரியத்துன் என்றால் சிறிய ஒரு படை. என்ன செய்கிறது? நம்ம உதாரணமாக நம்முடைய ஊர்களில் தப்லீக் ஜமாத்துகளில் என்ன போகும்போது என்ன செய்வாங்க, அல்லது கூட்டமாக ஜமாத்தாக ஒவ்வொரு குரூப்பாக போவாங்க, இனத்துக்கு மார்க்கம் சொல்கிறது போவாங்க. அந்த காலகட்டத்தில் சரியத்து போகிறதுக்கான மெயின் காரணமே யுத்தத்துக்காகத்தான் போவார்கள்.
அப்போ இதை வைத்து நாம் மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு சிறு கூட்டங்களாக மார்க்கத்தை சொல்லுவதற்காக அனுப்பினார்கள் என்பது நாங்கள் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய இந்த கூட்டம் போனது ஒரு போருக்கு. அந்த போர் வந்து முஹம்மது பின் மஸ்லமா இல் குர்தா ஹரஜ இலா லி அஷ்ரி லயாலி ஹலவுன மினல் முஹர்ரம், 10 நாள் கழிச்சதுக்கு பின்னால், முஹர்ரத்திலிருந்து 10 நாள் சென்றதுக்கு பின்னால் அவங்க குர்தா என்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, குர்தா காஃப் ரா தா அலிஃப் ஹம்ஸ் என்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்புகிறாங்க. இதில் மொத்தமாக அலா ரஅசி 59 ஷஹரன், அதாவது 59 மாதங்களால் 59 மாதங்கள் போகிறது. மின் முஹாஜிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸஹு ஃபீ 30 ராக்கிபின் இல் குர்தா. மொத்தம் 30 பேர் போகிறாங்க. அதில் எத்தனை பேர் போகிறாங்க? வஹும் பத்னு மின் பனி அபி பக்ர் பின் கிலாப், பனு அபு பக்ர் பின் கிலாப்ங்கிற கோத்திரத்தில், அந்த பத்னுங்கிறது கோத்திரத்தில் உள்ள நடு ஏரியா, அவங்க போனாங்க. ஒகானு என்சிலூன் அல் பக்ராத் பினாஹியத்தி லரியா என்கிற ஒரு இடத்து ஓரத்தில் தான் என்ன செய்தார்கள், இவர்கள் போய் சென்று அடைந்தாங்க. அமரஹு ஐயசுன்ன அலைஹின் அல் காரா ஃபசார லைலு وكمن من النهار وأغار عليهم فقتل نفرا منهم وهرب سائرهم واستاق نعما وشاء ولم يعرض للضعن وانحدروا إلى المدينة فخمس رسول الله صلى الله عليه وسلم ما جاء به وفضل على أصحابه ما بقي الجزورة بعشرة من الغنم. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்பி வரும்போது அவங்க பெற்றுக்கொண்ட கனிமத்துக்கள் என்னென்ன என்கிறதையும் அதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதில் சொல்லும்பொழுது அந்த இரவில் அவங்க நடந்த அந்த சண்டையில் வந்து மொத்தம் 7 இரவுகள் அங்கே சண்டை பிடிக்கிறாங்க. அந்த இரவில் பைனல் மதீனாவுக்கும் இந்த லரியாங்கிற ஒரு ஓரத்துக்கு, மதீனாவோட ஒரு பக்கம், அதனுடைய பக்கத்தில் இது ஒரு ஓரமாக இருக்கிறது. லரியாங்கிறது ஒரு மதீனாவுக்கு போகிற இடையில ஒரு ஓர பிரதேசமாக இருக்குது இந்த லரியாங்கிறது. அந்த குர்தாங்கிற இடத்துக்கும் மதீனாவுக்கும் நடுவில் ஒரு இடம், அந்த இடம் வந்து லரியா. அந்த லரியாங்கிற அந்த ஓரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. 7 இரவுகள். வாமரஹு ஐஷுன் அலைஹில் காரா. இதில் வந்து ஒரு சிலர்கள் கொல்லப்படுறாங்க. முஸ்லிம்கள்லையும் சரி எதிர்காவிர்கள்லையும் சரி அவர்கள் கொல்லப்படுறார்கள்ங்கிறத அந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. இப்படி அவங்க பெற்றுக்கொண்ட என்னது கனிமத்துக்கள் அதில் சொல்லும் பொழுது 100 நயீம் என்று சொன்னால் என்னது, அது ஒரு கூட்டம், ஒட்டக கூட்டம். அதில் வந்து கிட்டத்தட்ட 150 பஈரன், அதாவது 150 ஒட்டகம். பஈரால 150 வருது. ஒல் கனமு 3000 ஷாத்தன், ஆட்டில் கிட்டத்தட்ட எத்தனை 3000 சுச்சம் அவங்களுக்கு கிடைக்குது. وغاب 19 ليلة وقدم لليلة بقية من المحرم. முஹர்ரத்துல கடைசி பகுதியில் என்ன செய்கிறாங்க, அவங்க 19 நாள் என்ன செய்கிறாங்க, எங்கே நிற்கிறாங்க, அந்த இதில் கழிச்சிடுறாங்க. மொத்தம் 19 நாள் அங்கே அந்த இரவில் அங்கே கழித்துறாங்க. பிறகு முஹர்ரத்தினுடைய இறுதி பகுதியில், இரவோட அந்த பகுதியில் அவங்க வந்துடுறாங்க. மக்காவுக்கு எங்கே மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. இதனுடைய ஹதீஸை நம்ம என்ன செய்யலாம், இப்னு சஅத் ரலியல்லாஹு ஃபி தபகாத்தில் 2வது பாகம் 74வது பகுதியில் இதில் சம்பவத்தை ஹதீஸோட நம்ம பார்க்கலாம். இது ஒரு சம்பவமாக பதியப்படுகிறது முஹர்ரத்தினுடைய. ஒஃபி ஹாதிஹி ஸனா, இந்த 2வது சம்பவம் என்னென்றால், இதே வருடத்தில் தஸர்ரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ரைஹானத்தை, ரைஹானாங்கிறவங்களை என்ன செய்கிறாங்க, அடிமையாக
பிடிக்கிறாங்க. வஹிய அவங்க வந்து மின் சபி பனி குரைதா, பனு குரைதாவுடைய அடிமைகளில் ஒருவங்க. பாதமா அஸ்லமத், அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால ஒதல்லத் மாஹு, அவங்க அவரோட இருந்தாங்க. ஹத்தா மாதத் ஃபி ஸனத்தில் ஆஷிரா இல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரா அதாவது ஹிஜ்ரிக்கு பிறகு 10வது வருடம் வரைக்கும் என்ன செய்தாங்க? அவங்களோட யாரோட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க என்று சொல்லி வருகிறது. ஹைர், இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். பனு குரைலா பற்றி தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது பனு குரைலாங்கிறது யாருன்னு சொல்லலாமா? யூதர்கள் அவங்க இருந்தாங்க. இந்த யூதர்களுடைய கூட்டத்தில் அந்த காலத்தில் மதீனாவில் வாழ்ந்தாங்க எத்தனை பேர்? நான் சம்பவத்தை சொல்கிறத விட யாராவது ஒரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். பனு குரைலா வந்து அவங்க ஒரு யஹூதி கூட்டம். அவங்க எங்கே இருந்தாங்க? மதீனாவில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்ந்தவங்களை பற்றி யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது சம்பவங்கள்? சஃபியா பின்து ஹுயை, சஃபியா பின்து ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா. புரியல. அவருடைய விஷயத்துல உங்களுடைய முடிவு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சகோதரர் கேட்டப்ப அவங்க என்னோட வாதமும் எதிர்ப்போம்னு சொன்னாங்க, எதிர்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஹுயை சொன்னாங்க. நீங்கள் ஹந்தக்குடைய சம்பவத்தில் நான் சொல்லியிருந்தோம்ல, ஹந்தக்குடைய சம்பவம் அவங்க சொல்லுவாங்க, டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. இந்த ஹந்தக்குடைய சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த பனு குரைலா வந்து அதில் அடிமையாக. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? யார? இந்த பனு குரைலா எங்கட கூட்டத்தில் இருந்தவங்க தான் யார்? இந்த ரைஹானாங்கிறவங்க. இந்த ரைஹானாவை வந்து இஸ்லாத்துக்கு வாராங்க. அவங்களோட இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறாங்க. இந்த அடிமையாக பிடிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் வேணுமா இல்லையா? என்ன வேணும்? பனு குரைலாவை வந்து ஏன் அடிமையாக பிடித்தாங்க? இவங்களை ஏன் பிடிக்கணும்? ரசூல் அவங்க பிடித்தாங்க. தசர்ரன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரைஹானத்தை அடிமையாக பிடித்தாங்கன்னா ஏன் பிடித்தாங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, ஹந்தக்குடைய யுத்தத்தில் வந்து அது எப்படி நடந்துச்சு? ஹந்தக் அதனுடைய உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் என்னன்னா, 2 மலைக்கு நடுவு. அந்த 2 மலைக்கு நடுவில் மக்காவின் பகுதியை எதிர்பார்க்கிற பக்கம். இப்போ அந்த பகுதி நீங்கள் போனீங்கன்னா ரோடு போட்டிருக்கிறாங்க. அதோடு சேர்ந்து 7 பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு. அந்த 7 பள்ளிகள் இருந்த இடம். 7 பள்ளிங்கிறது 7 பேருடைய தலைமையில் நடந்தது. இதில் சரித்திரம்ங்கிறது நம்ம ஒன்றும் கதை வாசிச்சுட்டு போகிற மாதிரி அதுக்குள்ளே நிறைய விடயங்கள், நிறைய தகவல்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆழமாக அதில் சிந்தித்து நீங்கள் எடுக்கணும். அதில் ஒன்று தான், அந்த 7 பள்ளிகள் ஒரே இடத்துல பக்கத்தில் இருக்குது. நீங்கள் மதீனாவுக்கு போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த 7 பள்ளிகள் பக்கத்தில் கட்டுற அளவுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? யாருக்காவது சொல்லலாமா? சரி, ஓகே. 7 பள்ளியை கட்டுவதற்கான ஒரு காரணம் என்னன்னா, அது குளிர்காலம். எப்படி குளிர்காலம்னா, நம்ம இங்கே இந்த ஊரில் எப்படி குளிர்னு நமக்கு தெரியும். அந்த காலம் என்பது இப்போ குளிர் கம்மி. அதாவது இதில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஊரில் இருந்தவங்க இந்த சவுதியில் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னால் ரொம்பவும் கூலாக இருந்ததுன்னு. இப்போ கூல் கம்மின்னு நம்ம எல்லாருமே உணர்றோம். ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதாவது 10 வருடத்துக்கு முன்னாலே ரொம்ப அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்கிறது கேட்டு இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த காலத்தில் ஹந்தக்குடைய யுத்தம் எப்படி முடிவடைந்ததுங்கிற அந்த நேரத்தை சம்பவத்தில் அவங்களுக்கு வழங்கும். அவங்க அதிக குளிரின் காரணமும் ஒரு பெரிய காரணம். அந்த அதிக குளிரோட அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை இறங்குறாங்க. அது என்னன்றதை அவங்க என்ன செய்வாங்க? டீட்டெயில்ஸை சொல்லுவாங்க. அதில் அதான் அந்த 7 பள்ளி கட்டப்பட்ட காரணம். அந்த இடத்துல 2 மலைக்கு நடுவில் தோண்டப்பட்டது. எவ்வளோ ஆகணும், எவ்வளோ நீளம், அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த யுத்தம் முடிவடைகிறதுக்கு முன்னாடி இவங்க காவிர்கள் அபூ சுஃபியானுடைய படையில் இருந்தவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த சஹாபாக்களோட சண்டையிட்டவங்க அதனுடைய நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்பவுமே கச்சிதமாக கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு யுத்த தந்திரம் ஒன்று இருக்குது. அந்த யுத்த தந்திரத்துக்காக வேண்டி தான் ஒவ்வொரு ஆலோசனையும் போது தான் அது தோண்டப்பட்டதுங்கிற வரலாறு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஏற்பாடு நடந்தது. அந்த யுத்தத்துக்கு முன்னாடி இந்த 2 மலைக்கும் நடுவில் தோண்டப்பட்டது அந்த ஹந்தக். அந்த ஹந்தத்துக்கு எதிர்த்தாப்புல மக்கத்து வாசிகளுடைய அந்த அதாவது குறைஷிகள், அந்த அகழிக்கு பின்னாடி
மதீனா மக்கள். எனவே இந்த 2 பேருக்கும் பிரிவு அந்த அகழிதான். அந்த அகழிக்கும் அந்த மக்கத்து வாசிகளுக்கும் 2 பக்கத்துக்கும் என்னது இருக்கிற 2 மலைக்கும் நடுவுல தான் தோண்டப்பட்டது அவ்வளவு பெரிய குழி. இந்த மலை 2ஐயும் தாண்டி வரணும் என்றால் அதற்கு பின்னால் உள்ள பகுதியால் வரணும் என்றால் தான் வந்தால்தான், அதாவது அந்த அவங்களுக்கு பிரிவாக இருக்கிற அந்த குழிக்கும் மதீனத்து வாசிகளுக்கும் மக்கத்து வாசிகளுக்கும் உள்ள அந்த தடையை அவங்க தாண்டறதுக்கு முடியாம போனதால ஒருத்தருக்கு வழி தெரிந்த ஒருத்தருக்கு மட்டும் அவர் என்ன செய்தார் என்றால், பின்பக்கத்தால் இருக்கிற யகூதிகள்ல அதிலும் குறிப்பாக பனு குறைலா என்கிற அந்த கோத்திருந்தவங்க தான் மதீனாவுக்கு பின்னாடியே இருந்தாங்க. அவங்க வரணும்னா அவங்கள தாண்டித்தான் மதீனாவுக்குள்ள நுழைய முடியும் பின்பகுதியால. உங்களுக்கு அந்த வரைபடம் கற்பனை நீங்க உங்களுக்கு புரியுதா இல்லை தெரியல, அளவா அனுமானிக்க. 2 மலைகள் 2 பக்கம், நடுவில் அகழி, முன்னாடி எதிரிப்படை, பின்னாடி மதீனத்து மக்கள். இந்த மதீனத்து மக்களுக்கு பின்னாடி பனு குறைலா. இந்த பனு குறைலா உள்ளால் நுழைந்துதான் எங்கே வரணும்? மதீனத்து மக்களை தாக்கணும். அப்போ போர் தந்திரம் என்ன? ராஜதந்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், பனு குறைலாவிடம் பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், இன்றைய இந்த நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம், மதீனத்து மக்கள் அனைவரும் யாருடன் போர் செய்ய போறோம்? மக்கத்து அந்த குறைஷிகளோட போர் செய்ய போறோம். இந்த ஆண்டினுடைய விளைச்சல் நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம். ஒப்பந்தம் பண்றாங்க. இன்னும் நிறைய ஒப்பந்தங்களை பண்ணி அதுல அவங்க சொல்ற முக்கியமான விடயம் இதுதான். அப்பொழுது அவங்களை ஏற்றுக்கொள்றாங்க. பனு குறைலா அவர்கள் அன்றைய காலத்தின் அடிப்படையில் வாக்குங்கிறது ரொம்பவுமே, அதாவது அவங்க அவுஃபுல், அதாவது ஒக்கூதா வாக்குகளை கொடுத்தா அவர்களுடைய அக்குதுகளை என்ன செய்வாங்க? ஒப்பந்தங்களை ரொம்ப பெர்ஃபெக்டா முடிப்பாங்க. யாரு? அரபிகள். அரபிகளுடைய பண்பாடு பேசிக்கலி, அதாவது அடிப்படையிலேயே நீங்க எவ்வளவு பெரிய தங்க கட்டிய யகூதிகிட்ட கொடுத்தாலும் யாருக்கிட்ட மாற பண்பாடு இருக்கு? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பிகின்தாரின் அப்படியே இருக்குது. அந்த தங்க பேழையை கொடுத்தாலோ ஏதோ கொடுத்தாலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? லம் யருது இலைக், உங்கள்கிட்ட என்ன தர மாட்டாங்க, திரும்பி தர மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த பனு குறைலா அவர்கள் அவங்க அத்துணை பேருமே அதுல இருந்த தலைவன் என்ன செஞ்சுட்டான்? தலைவரோ அல்லது உருப்பிட்டு அவங்க வழி விட்டாங்க. ஒருத்தருக்கு வழி விட்டாங்க. வழி விட்டதோட அவர் ஊருக்குள்ளால் அந்த பின்னாடி நுழைந்து ஒரே ஒருத்தர் வந்து மதீனத்துக்குள்ள வந்துட்டாரு. அந்த நேரத்தில் இருந்த பொறுப்பாக இருந்த அந்த ஊர்ல ஒரே ஒரு கண் தெரியாது சஹாபி மட்டும். வந்தவரை கொலை செய்தது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு 55 வயதுக்கு உட்பட்ட பெண், ஒரு சஹாபி பெண் தான். மொக்காடு இல்லை, எதுவும் கிடையாது. இல்லாத நேரத்தில் அவங்க கொல்றாங்க. அப்போ ஊருக்குள்ள ரோந்து வந்து பார்க்குறவங்க ஒரு சஹாபி வாரார். அதே நேரத்துக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொன்னுட்டாங்க. யார் கொன்னுட்டாங்க? அந்த பெண்மணி கொன்னுட்டாங்க. அப்போ அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பலம் இருந்திருக்கு. அன்றைய காலத்து பெண்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெண் இருந்தாங்க உமர் அலி அவங்களுடைய ஆட்சி காலத்தில். யார் வரவில்லை? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க வரல. அந்த படைக்கு ஹாலித் இப்னு வலீத் அவங்க வரலங்கிற கவலையோட சஹாபாக்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது குறுக்கால வாரதுனால சொல்கிறேன். பெண்களை பற்றி சொல்லும்போது என்னோட பெண்கள் மேலே கேட்டிருக்கிறாங்க. அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாடமான சம்பவம். அப்போது எல்லோரும் கவலைப்பட்டு நேரத்தில் யுத்தம் போய்கொண்டு இருக்கிறது. அதில் ஒரே ஒரு இடத்துல வந்து 2 பக்கமும் கழுத்து வெட்டப்பட்டு கொண்டே வருகிறது. 2 பக்கமும் கழுத்துகள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஒரு குதிரை மட்டும் வேகமாக நடுவால் வந்து கொண்டிருக்கிறது. எப்படி? ஒரு குதிரை மட்டும் நடு வேகமாக வருகிறது. எல்லோரும் சொல்கிறார்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாருகிறார்கள். அந்த வெற்றிடை ஸ்டைல் எப்படி இருக்கு? சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் எப்படி? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வாருங்கள் என்ற அந்த உற்சாகத்துடன். நமக்கு பிடித்த ஒருத்தர் யுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்? எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி இவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் எல்லாம் வெற்றி தான் என்று எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறார்கள், தளபதி இல்லை என்று. ஆனால் இப்படி இதை மாற்றணும் என்கிற ஒரு அடிப்படையிலையும் ஏதோ பல காரணங்களுக்காக வேண்டி உமர் அலி அவங்க தளபதியாக போடவில்லை. சோர்ந்து போன மக்களுக்கு அந்த வெற்றினுடைய ஸ்டைலும் அந்த வரக்கூடிய வேகமும் வாளினுடைய விவேகமும் தலைகள் பறக்கிறனுடைய அந்த அந்த சம்பவங்களும் பார்க்கும் பொழுது அதனுடைய குதிரையினுடைய ஓட்டத்தையும் பார்த்தவுடன் யோசித்து விட்டார்கள். தீர்ப்பு வழங்கி சத்தம் கொடுக்கிறார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இறுதியாக அந்த யுத்தங்கள் முடிவடைகின்றன. அந்த நபரிடத்தில் செல்கிறார்கள். சென்றவுடன் என்ன செய்கிறார்கள்?
முகத்தை துறங்கள், உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா சில வேளை அவர் முகத்தை மூடிவிட்டு நம்மளோடு சண்டை பிடிக்க வந்திருக்கிறாரோ தெரியாது என்றவனம் சஹாபாக்கள் முடிவெடுத்துக்கிறார்கள். பல வாட்டி கேட்கிறார்கள், துறக்கவில்லை. இறுதியாக பார்த்தால் அது பெண். இறுதியாக பார்த்தால் அது யாரு? அது ஒரு பெண், சஹாபி பெண். இந்த அளவுக்கு பலமான பெண்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் இன்றைய காலத்தில் நம்முடைய பெண்களை பார்க்கும்போது வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு வைத்திருக்கிறோம். காரணம், நமக்கு தலைவலி இல்லாமல் இருக்கணும், மீனதான் ஹைர். ஆனால் அன்றைய காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு போகிற அளவுக்கு இல்லாமல் நமக்கு இதெல்லாம் கிடையாது. சாதாரணமாக அல் முஃமினு கவி ஹைருன் மின் முஃமினில் தைஃப். 2 பேருக்கும் தான் இது, ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். ஆண் ஜிம்முக்கு போனாலும் பெண்ணுக்கும் என்ன வேணும், ஏதோ ஒரு எக்ஸசைஸை கொடுக்கணும், சாப்பிடணும், அவங்க அதுக்குரிய தெம்பாக இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு இஸ்லாத்துக்குரிய போராடுறதுக்கு ஏதாவது வந்துட்டுன்னா போராடுறதுக்குரிய அளவுக்கு தைரியம் வேணும். ஹைர். சரி, அப்போ சரித்திரம்ங்கிறது கதையை கேட்டுட்டு நகர்ந்து செல்வதற்கல்ல, அதில் இருக்கிற ஆழமான இது இருக்கா இல்லையா? ஹைர். அப்போ இதெல்லாம் சொல்ல போனால் என்ன செஞ்சிருவாங்க, அவ்வளோதான், நமக்கு சாப்பாடு கட்டு. ஹைர். சரி, அப்போது அந்த பனு குறைலாவில் அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பெண்மணி சொல்கிறார், வந்த சஹாபி இடத்துல இவங்க மறைந்து விடுகிறார்கள். வீட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டு சொல்கிறாங்க, இவருடைய கனிமத்து பொருள் என்ன செய்யுங்க, அவருடைய ஆயுதங்களை, அவருடைய கவசத்தை அத்தனையும் என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்கன்றாங்க. எதை விட்டு கொடுக்கல, தான் தன்னுடைய மானத்தை விட்டுட்டு அவர்த நிற்கல. அவங்க தன்னுடைய உடம்பை மறைக்காதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க என்றால், அவங்க சொல்லிட்டாங்க வந்தவர்கிட்ட இவங்க மறைஞ்சிக்கிட்டு சத்தம் போட்டு சொல்றாங்க, இவருடைய அனைத்து இனத்தையும் எடுத்துருங்க, அது கனிமத்து சொத்து, எடுத்துறாங்க. இப்படி அந்த சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்தின் விளைவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகா, பனு குரைலா, பனு நலீர் என்ற 3 கோத்திரத்தவர்கள் யகூதிகள் இருந்தாங்க. அதுல ஒரு கோத்திரம் ஒரு காரணத்தால விலக்கப்பட்டாங்க, இன்னொரு கோத்திரம் இன்னொரு காரணத்தால விலக்கப்பட்டாங்க. கடைசியா இந்த கோத்திரம் மட்டும் இருந்துச்சு. இந்த கோத்திரத்துக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. இதனால அவங்க செஞ்சதால என்ன செஞ்சிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருங்க, அவங்களோட கணக்கை நம்ம என்ன செய்வோம், கந்தக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் என்று விட்டது தான் இப்போ இந்த இதில் வருகிறது. அப்போது அந்த யுத்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைலாவில் எல்லாரையும் பிடிக்கிறாங்க. எல்லாரையும் என்ன செய்கிறாங்க, யுத்தம், இந்த கந்தக்கடி யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போகிறாங்க. இந்த கந்தக்கடி யுத்தத்தில் சாத் பினு யாரு, ஹஸரஜ் கோத்திரத்தை தலைவர் யாரு, யாரு, சாது. எனக்கு அந்த பேர் மறந்துட்டு, சாது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. உபாதாவா? ஹைர். அப்போ அந்த சாதர் ரலியல்லாஹு அவங்க காயப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்பவும் உயிருக்கு என்னது இனி உத்தரவாதம் கிடையாது. அப்போ அவருக்கு ஒரு துவா கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை இந்த பனு குரைலாவினுடைய தீர்ப்புக்கு அப்புறம் என்ன செய், வைத்து விடு. என்ன செய்கிறாங்க, இந்த துவாவை கேட்குறாங்க. அதாவது உயிருக்கு, அதாவது குத்துயிரும் கொலை உயிருமாக இருக்கிறாங்க, காயப்பட்ட ரொம்ப பெரிய காயத்தோடு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யவில்லை என்றால், இப்போது அந்த தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த நாளையில் அவங்க வரலை. எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் அழைக்கிறாங்க, தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. பனு குரைலாவை எல்லாரையும் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். பனு குரைலா இருக்கிறார்கள், ஒரு பக்கத்தில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்குன்ற அந்த சந்தர்ப்பத்தில் தீர்ப்பு வழங்குற அந்த நாளையில் பனு குரைலாங்கிறது இந்த பனு ஹஸ்ரஜ் கூட்டாளி. யார கூட்டாளி? பனு ஹஸ்ரஜ் இருக்கிறாங்க, இந்த சாது ரலியல்லாஹு அவங்களுடைய கூட்டாளி. இந்த ஹுயை எல்லாம் யாருடைய கூட்டாளி? ஹுயை இப்னு, இந்த ஹுயை அதாவது சாது ரலியல்லாஹு அவங்களுடைய கூட்டாளி. அவங்களுடைய கோத்திரமும் கூட்டாளியாக ஒன்றாக தோழமையோட நல்லாக நல்கி பழையக்கூடியவர்கள், நட்பாக தோழமையாக இருக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க என்ன செய்தார்கள் என்றால், இந்த சாது ரலியல்லாஹு அவங்க துவா கேட்டிருக்காங்க. இது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கும் சாது ரலியல்லாஹு அவங்களுக்கும் தெரிந்த ஒன்று. இவர் இந்த கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இவர் வீட்டில் இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாருக்காவது சம்பந்தம் தெரியுமா? ஹைர். அப்போது அவர் ஒரு கூட்ட தலைவராக வாங்குறாங்க. அந்த சாத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்களை கொண்டு வர சொல்கிறாங்க. காணல், சுற்றி முத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க, எங்கேயுமே சாத் ரலியல்லாஹு காணவில்லை. சாது எங்கே ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. கேட்டதோட சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவருக்கு உடம்புக்கு முடியாது, அவர் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவரை கூட்டிகிட்டு வாங்க. யாரை?
சாத் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டிட்டு வாங்க. சஹாபாக்கள் 4 பேர் போகிறார்கள். 4 பேர் அவரை கட்டிலோட என்ன செய்கிறாங்க, 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தால் வைக்கப்படுகிறது. வைக்கப்பட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நான் இன்றைய நாள் தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒருத்தரிடத்தில் கொடுக்க போகிறேன், அவர்தான் தீர்ப்பு செய்ய போகிறார் இவர்களுடைய விடயத்தில் என்று. எல்லோரும் சுற்றி முற்றி பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாதவங்க அப்போ தான் என்ன செய்கிறாங்க, இது சம்பந்தமாக பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நபி அவங்க சொல்கிறாங்க, இவர் தான் இன்று என்ன செய்ய போகிறார், தீர்ப்பு செய்ய போகிறார். இப்போது யாருக்கு தீர்ப்பு செய்ய போகிறார்கள், தன்னுடைய தோழமையாக பழகக்கூடிய கோத்திரத்தோட இவர், அவர்களும் நினைத்து விட்டார்கள் நமக்கு சார்பாகத்தான் இவர் என்ன செய்வார், தீர்ப்பு செய்வார் என்று அவர்களும் சிந்தித்து விட்டார்கள். உடனே சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இப்பொழுது ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறேன், அந்த ஒரு தீர்ப்பை யாரும் அதற்கு விமர்சனம் தெரிவிக்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, யாரும் எதுவும் தீர்ப்பு செய்யக்கூடாது. ஹஸ்ரஜ் கோத்திரத்தவர்கள் யோசித்தார்கள், நமக்கு சார்பாகத்தான் வரப்போகிறதுங்கிற ஒரு சிறிய ஒரு நட்பாசையுடன் என்ன செய்கிறார்கள், காத்து கொண்டிருந்தார்கள். இந்த தருணத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சொல்லிவிட்டு எப்படி சொன்னார்கள் என்றால், இந்த தீர்ப்பு கொடுக்க போகிற தீர்ப்புக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது என்று, ஆப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது என்று அவர்கள் வலதிலிருந்து இடது வரைக்கும் பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் அவருடைய முகம் வந்து நின்றது. எப்படி எல்லாரையும் பார்த்து அப்படி சொல்லிக்கொண்டு எப்படி வருகிறார், நபி அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட என்ன செய்யக்கூடாது, அவர் கூட கருத்துக்கு இந்த மாற்றம் சொல்லக்கூடாது. அதுதான் அவருடைய, சொல்லலாமா, யார் சொல்ல, நீங்கள் கூட சொல்லலாம்னு பேர் சொல்லலை அவர். எப்படி ஒரு பண்பாடு, அவருடைய பண்பாடு எப்படி, நான் சொல்ல போகிற தீர்ப்புக்கு எவர் ஒருவரும் மாற்று தீர்ப்பு சொல்லக்கூடாது என்கிறது தான் அவருடைய அந்த வார்த்தை. அந்த வார்த்தையுடைய முகம் எங்கே செல்கிறது. அப்போ அல்லாஹு தாலா இவருடைய துவாவை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அவருடைய கைக்கே தீர்ப்பு செய்வதற்கு கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹியாக அறிவித்திருக்கிறார். இவர் செய்த தீர்ப்பு தான் இன்று வரைக்கும் உலகத்தில் மிகவுமே விமர்சனத்துக்கு உள்ளான தீர்ப்பு. அதுதான் யாரெல்லாம் வயதுக்கு வந்தார்களோ, வயது வந்தவர்களை எப்படி பார்ப்பதென்றால், அவர்களுடைய இலிங்க உறுப்பு மர்ம உறுப்புகளில் முடிகள் வந்திருக்கின்றனவா என்று என்ன செய்யப்படும், பார்த்து பார்த்து அத்துணை பேரையும் ஒரே குழியில் கழுத்தை வெட்டப்பட்டு என்ன செய்யப்படும், தள்ளப்படும். இதுதான் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு, கழுத்தை வெட்டி ஆற வயதுக்கு வந்த அத்துணை ஆண்களும், வயதுக்கு வந்த அத்துணை ஆண்களையும் கழுத்து வெட்டப்பட்டு அவர்கள் எங்கே போடப்படுவார்கள். இது என்னத்துக்கு, ஒப்பந்தத்தை மீறினதுக்கு. ஒப்பந்தத்தை மீறினதுக்கான தண்டனை என்ன, சுப்ஹானல்லாஹ். கொடுத்த வாக்கை சரியாக பின்பற்றலைன்னா எடுக்கிற முடிவு யார் என்ன எடுக்கலாம், யுத்தம் தான். அதுக்கு பேர் யுத்தம். முறையாக அவங்க யுத்தம் பண்ணிக்கலாம். இவங்க சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை தான், இஸ்லாத்தில் எங்கேயும் என்ன கிடையாது, சரணடைஞ்சவங்களுக்கு விடுதலையா. வேற இன்னொரு சம்பவம் சொல்லலாமா, உங்களுக்கு முந்தி இருக்கும். பத்ர் யுத்தத்தில் என்ன நடந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கைதிகளை எப்படி விடுவித்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இப்படி செய்யாங்க யாரை சொல்லலான்னு. அல்லாஹ்வுடைய சட்டம் வருது, எப்படி விடுவிக்க வேணாண்டு, இப்படி விடுவிக்க வேணாம், எல்லாம் விடுவிச்சு முடிஞ்சு. ஆனால் இப்படி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சட்டம் என்ன மாற்றப்பட்டுச்சு, ஆமாம் மாற்றப்பட்டுட்டு சட்டம். இதுக்கப்புறம் யுத்தத்தில் யாரையும் என்ன செய்யறதில்ல, காவிர்களை நீங்கள் யுத்தத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் வெட்டி தான் அனுப்புவோம். அதான் சட்டம். அப்போது இந்த பனு குறைலாவுடைய சட்டத்தில் இவங்க சாத் ரலியல்லாஹு அவங்க தீர்ப்பு பண்ணாங்க. என்னென்னு எல்லாரையும் வெட்டணும், அவங்களுடைய சிறார்களையும் பெண்களையும் அடிமை பிடிக்கணும். அந்த அடிமைகளில் ஒன்று தான் நபி அவங்களுடைய மனைவியாக அந்த ஸைனப் பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா. அதே போன்று இந்த ரைஹானா என்கிறவங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களில் நம்ம யார் பேர், சாரி சஃபியா பின்த் ஹுயை, அவங்க பேர் என்னது, சஃபியா பின்த் ஹுயை. ஹைர், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அவங்க பேர் சஃபியா பின்த் ஹுயை.
எனவே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான இந்த பனு குறைலாவை இது எது சிறைப்பிடிப்பதற்கு அடிமைப்படுத்துவதற்கான சம்பவம் இதுவாகத்தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.